சரியா அது Good evening, clear. Good evening. Pradikshan, Kevin, unmute பண்ணுங்க. மிஸ் கதைக்கிறது உங்களுக்கு? எஸ் டீச்சர். சரி, ஓகே. கடைசியா இந்த பேப்பர் எத்தனையாவது கேள்வியோட உங்களுக்கு விளங்கப்படுத்தியோட இருக்குது இல்லையா? 13வது கேள்வி. 13வது கேள்வி. சரி, ஓகே. 13வது கேள்வி. இது இருக்கா குயிக்கா பார்த்து கொண்டு போவோம் என்ன? சரி, பார்க்கறதால பிரயோசனம் தானே பிள்ளைகள், பார்த்து கொண்டு போவோமா? தேசிய கொடியில் உள்ள நிறங்கள் எத்தனை? 4. அப்ப பாத்தீங்கன்னா தேசிய கொடி அருகில இருக்குது. பாத்தீங்கன்னா என்னென்ன நிறங்கள்? செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, சிவப்பு. தேசிய கொடி இசைப்பதற்கு பொருத்தமான சந்தர்ப்பம் எது என்று கேட்டிருக்கிறாங்க. தேசிய கொடி இசைக்கிறதுக்கு பொருத்தமான சந்தர்ப்பம் தேசிய கொடி ஏற்றிட பிறகு. தேசிய கொடியில இருக்கிற செம்மஞ்சள் நிறப்பட்டி யாரை குறித்து நிற்குது? தமிழ் மக்களை. தேசிய கொடி ஏற்றி தேசிய கீதம் இசைப்பதன் நோக்கம் எங்களோட நாட்டை கௌரவிப்பது. தேசிய கொடியில இருக்கிற தேசிய கீதத்தில் இருக்கிற வரிகள் எல்லாரும் போன கிளாஸ் எண்ணினீங்க என்று நினைக்கிறேன். 29 வரிகள். ஓகே. அடுத்த தேசிய கீதத்தை இயற்றியவர் ஜார் ஆனந்த சமரக்கோன். தேசிய கீதத்துல தமிழ்ல மொழிபெயர்த்தவர் பாத்தீங்கன்னா முனா நல்லதம்பி புலவர். ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் சி டவுல்ஜி கண்ணங்கரா. ஓகே. தேசிய லட்சணையில் உலக நிலைப்பாடு என்பதனை வெளிப்படுத்துவது எது? உலக நிலைப்பாடுன்றது எப்போ நிலைத்திருத்தல சூரியனும் சந்திரனும். ஏற்கனவே விளங்கப்படுத்துட்டு அதனால லைட்டா சொல்லிக்கொண்டு போறேன். தேசிய லட்சணை நிறைகலசத்தினால் குறிக்கப்படும் விடயம் நிறைகலசம் சௌபாக்கியத்தை குறித்து நிற்கும். கரப்பந்தாட்டம் விளையாட்டு அந்த அருகிலதான் இருக்கிறதான் கரப்பந்தாட்டம். இந்த கரப்பந்தாட்ட விளையாட்டுல எத்தனை பேர் பங்கு பெற்று நம்ம கேட்டிருக்கிறாங்க? ஒரு குழுவில 6 பேர் பங்கு பெற்றுவார்கள். இரும்பு
மரம். அடுத்தது இலங்கையின் சகல மக்கள் பிரிவினரும் சென்று வழிபடும் இடம் வந்து பாத்தீங்கன்னா சிவனொளி பாதமலை. இது லாஸ்டா நாங்கள் போன கிளாஸ் ஓகே. இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா 4 வித இனத்தவர்கள் வாழ்கிறார்கள். அது வந்து தமிழர்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், பௌத்த மக்கள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள், பரங்கியர். என்ன தமிழர், சிங்களவர், முஸ்லிம், பரங்கியர்னு சொல்லி 4 வகை இனத்தவர்கள் பிரதானமாக வசிக்கிறார்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேடுவர் குலமும் இருக்குது. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அதை நாங்கள் எடுத்துல கொள்ளணும், இல்லையண்டே நினைக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட அளவுல குறித்தளவான ஆட்கள் தான் இருக்கிறார். இப்ப எங்கிட்ட கேட்ட கேள்வி, பௌத்தர்கள் இலங்கையில வந்து அதிகம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சிங்களவர்கள். சிங்களவர்கள் பெரும்பான்மையானாக்கள் பௌத்த மதத்தை தழுவுறார்கள். சரியா, சிங்களவர்கள பெரும்பான்மையானாக்கள் பௌத்த மதத்தை தழுவுறார்கள். ஒரு கொஞ்சம் பேர் கிறிஸ்தவ மதத்தை தழுவிருக்கிறார்கள். சரியா, சிங்களம் பேசுற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஓகேயா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பௌத்தர்களின் புனித நூல் வந்து பாத்தீங்கன்னா திரிபீடகம். வேடுவர்களின் நடனம் எவ்வாறு அழைக்கப்படும்? வேடுவர்களுடைய நடனம் வந்து கண்டிய நடனம், கிரிகுரங்க, பரதநாட்டியம். வேடுவர்களுடைய நடனம் கிரிகுரங்கன்னு அழைக்கப்படும். நாகமரப்பூ உங்களுக்கு பக்கத்துல பாருங்க, நாகமரப்பூ இருக்குது. அதன் வெள்ளை நிறமாக இருக்கு. அதன் இதழ்களின் எண்ணிக்கை எத்தனை பிள்ளைகள்? எல்லாரையும் அன்மியூட் பண்றேன், எல்லாரும் சொல்லுங்க. நாகமரப்பூவின் இதழ்களின் எண்ணிக்கை எத்தனை? 4. ஓகே, வெரி குட். 4. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை, நாங்கள் இலங்கை தொடர்பாக நாம் இலங்கையர் என்ற பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட நாட்டுக்காக பெருமை தேடி தந்தவர்களையும் பார்க்கணும், எங்களோட நாட்டுக்காக போராட்டம் செய்த வீரர்களையும் நாங்கள் கவனத்தில் எடுத்து பார்க்கணும். ஓகேயா. அந்த வகையில இதுல ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்குது. இலங்கைக்கு முதலாவது ஒலிம்பிக் பதக்கத்தை வென்று கொடுத்தவர் ஜார் என்று வந்திருக்கு இல்லையா? டங்கன் வைட், சுசந்திகா ஜெயசிங்க, ஜிந்தன விதான சொல்லி 3 பேர் தந்திருக்காங்க. 3 பேரும் சுபிஷா எங்களுக்கு பரிச்சயமான ஆட்கள். சரி, கேவின் சொல்லுங்க பாப்போம், இதுல யாரு ஒலிம்பிக் பதக்கத்தை வென்று கொடுத்தது? டங்கன் வைட். டங்கன் வைட். டங்கன் வைட் டங்கன் வைட் டீச்சர். ஓம் டீச்சர். டங்கன் வைட் பாத்துறீங்க. ஓகே, இந்த புகைப்படத்துல இருக்குது பாருங்க, இவர் தான் டங்கன் வைட். சில நேரம் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், என்ன ஒரு 4 படத்தை தந்துட்டு டங்கன் வைட்டு 3 படத்தை தந்துட்டு இலங்கைக்கு முதலாவது ஒலிம்பிக் பதக்கத்தை வென்று கொடுத்த வீரர் ஜார் என்று சொல்லி ஒரு கேள்வியை உங்களுக்கு கேட்கலாம். ஆகவே அவர்கிட்ட படத்தை வழியா பார்த்துக்கொள்ளுங்க. தெரியாதாக்கள் டங்கன் வைட்ட வழியா பார்த்துக்கொள்ளுங்க. அவர் நல்லபடியா சிரிச்சு கொண்டு கண்ணாடி போட்டு கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட தோற்றத்தை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரி,
அடுத்து வந்து பிறப்பு இறப்பு பதிவுகளை மேற்கொள்ள செல்ல வேண்டிய இடம் பிரதேச செயலகம், நகர சபை, பிரதேச சபை. நாங்கள் இந்த நகர சபை பிரதேச சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சுற்றாடல் தொடர்பாகத்தான் நாங்க அங்க போவோம். நகர சபை பிரதேச சபையில சுற்றாடல் தொடர்பான விடயங்களுக்காக போவோம். இந்த பிரதேச செயலகத்துல நாங்களோட ஆவணங்கள் தொடர்பாக விடயங்களுக்கு போவோம். பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், திருமண சான்றிதழ், மரண சான்றிதழ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதுக்கு புதுசா ஒரு கட்டடம் கட்ட போறோம், புதுசா ஒரு வர்த்தக நிலையம் திறக்க போறோம். இப்படியான விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் செல்ல வேண்டிய இடம் வந்து பிரதேச செயலகம். சரி, ஆவண ரீதியாக நாங்கள் செல்ல வேண்டிய இடம் மோட்டார் இதை பெற்றுக்கொள்றதுக்கும் நாங்கள் மோட்டார் பதிவுகளை மேற்கொள்றதுக்கு இப்ப நாங்க பிரதேச செயலகத்திட்ட தான் போறோம் நாங்க அதுக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பின்வரும் படம் குறிப்போரின் பெயரை எழுதுக. உங்களுக்கு ஒரு படம் தந்திருக்கிறாங்க. இந்த படத்தில் இருக்கிறது யாரு? மொனரா வில்ல கெப்பட்டி பொலத்திசாவை. எக்ஸாம் நேரம் எல்லாரையும் பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியும். ஏன்னா எக்ஸாம் நேரம் எல்லாரையும் பார்த்தா எங்களுக்கு ஒரே ஆக்கள் மாதிரி தான் தெரியும். மெனரா வில்ல கெப்பட்டி பொலத்திசாவ, டபிள்யூ சென்னங்கரா, கொங்காலை கொடபண்டான்னு சொல்லி 3 பேர் தந்திருக்காங்க. இந்த படம் யாரை குறிக்குது என்றால் பிள்ளைகள் கொங்காலை கொடபண்டாவை குறிக்குது. சரியா, கொங்காலை கொடபண்டாவை குறிக்குது. எமது நாட்டு மண்ணின் செழுமை நீங்கும் நோக்குடன் வெளிநாட்டவர்களால எரித்து வர வைக்கப்பட்ட தாவர வகை எதென்று இருக்கிறாங்க? இலிப்பை, மூங்கில், சொரணை. சரியா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்கட நாட்டு மனித செழுமைய நீக்கிற வகையில ஆங்கிலேயரால வெளிநாட்டவர்களால அழித்த தாவரம் எதன்னு பாத்தீங்கன்னா இலுப்பை மரம். ஏன் இவங்க இலுப்பை மரத்தை அழிச்சாங்கன்றால் பிள்ளைகள், ஓகே, இதுல வந்து உங்களுக்கு கெப்பட்டிப்புல திசாவையோட படம் வந்திருக்குது, பாத்துக்கொள்ளலாமா? அதுல அருகில கெப்பட்டிப்புல இதுல இருக்கிற ஒரு வாளோட இருக்கிறவர் கெப்பட்டிப்புல திசாவை. இவரை பற்றி அடுத்தடுத்ததா கணக்கு கேள்விகள் வருது, நாங்க அதுல பார்ப்போம். சரியா, சரி, டவுஜி கண்ணங்கராவும் உங்களுக்கு தெரியும். அதுல நான் இதுல படம் உங்களுக்கு ஆட் பண்ணல. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இலுப்பை மரத்தை பற்றி காய்ச்சி கொண்டிருந்தாங்க. எங்களோட நாட்டின் மண்ணின் செழுமையை நீக்கிற நோக்கில வந்து வெளிநாட்டவர்கள் இந்த மரத்தை இடிச்சு அழிச்சாங்க. எங்க இலுப்பை மரத்தை கண்டாலும் அதை அழிச்சாங்க. ஏனென்றால் பிள்ளைகள், இலுப்பு மரம் வந்து இந்த அதிக அளவான தண்ணீரை வந்து எங்களுக்கு தரக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. அதிக அளவான மண்ணை வளப்படுத்தி அதிக அளவு நீரை தேக்கி வைக்கக்கூடிய வகையில வந்து இந்த இலுப்ப மரம் எங்களுக்கு கணக்கு பயனை தந்து கொண்டிருந்தது. ஆகவே இந்த இலுப்ப மரத்தை அழிச்சா நாட்டின் மண்ணின் செழுமை, மண்ணின் வளத்தை வந்து குறைக்கலாம் என்ற நோக்கில என்ன மரத்தை அழிச்சா. வெளிநாட்டு ஒருத்தர் வந்து இங்க நீர் அதிகரிக்கக்கூடிய வகையில தான் இந்த மண்ணின் செழுமையாகவும் இருக்கட்டும். அடுத்தது நீர் தான் மிக முக்கியம். நீர் வளத்தை எங்களுக்கு பெற்றுத்தர போகுதுன்னு சொல்லி, அப்ப நீர் வளம் இல்லாமல் இருக்கட்டும், மண்ணின் செழுமையும் இல்லாமல் இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு கெட்ட நோக்கில தான் அவங்க இந்த மரத்தை வந்து அழிச்சாங்க. சரியா, இலுப்ப மரம் தான் அந்த அவங்க அழித்த மரம். அடுத்தது சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதம மந்திரி யார்? சரியா, இலங்கை வந்து 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றது. அதன் பிறகு பதவியேற்ற முதலாவது பிரதம மந்திரி யார்? முதலாவது பிரதம மந்திரி வந்து பாத்தீங்கன்னா DS சேனநாயக்கா. சரியா, எனது கழுத்தை ஒரு வாள் வீச்சில் துண்டித்து விடுங்கள் என கூறிய வீரர் யார்? பொங்காலை கொடபண்டா, முனராவில கெப்பட்டிப்புல திசாவை, வணக்கத்துக்குரிய மீ கொட்டுவத்த குணானந்த. சரியா, என்ற என்ற கழுத்து வந்து ஒரே ஒரு வெட்டிலேயே என்ன கொண்டு விடும். மொனராவில கெப்பட்டி பொலத்திசாவ, மொனராவில கெப்பட்டி பொலத்திசாவை தான் சொன்னார், இந்த கழுத்தை வந்து ஒரு வெட்டிலேயே நீங்கள் ரெண்டாக்கி விடுங்கோ என்ன என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு தைரியமாக அவங்களை எதிர்த்து ஒரு வீரர் சொல்லியிருக்கிறார். என்ன இப்ப தைரியத்தை நாங்கள் பாராட்ட வேண்டும்.
ஓகே சாரி பிள்ளைகள், சின்ன நெட்வொர்க் இஷ்யூ ஆயிட்டு சாரி. ஓகே, நாங்க தொடர்ந்து பார்த்துக்கொள்வோம். இதுல பாருங்க, இலங்கை அணி கிரிக்கெட் போட்டியில் உலக கிண்ணத்தை கைப்பற்றிய ஆண்டு எது? முதல்ல கைப்பற்றிய ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1996. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா தலதா மாளிகையின் தீய வடன நிலைமையாக பதவி வகித்த தேசிய வீரர் யாருன்னு கேக்குறாங்க. கொங்காலை கொடபண்டா, வணக்கத்துக்குரிய மீ கொட்டுவத்த குணானந்த தேரர், கெப்பட்டி பொல திசாவர். ஓகே, தலதா மாளிகையில் தீய வடனே நிலைமை ஆக பதவி வகித்தவர் வந்து பாத்தீங்கன்னா கெப்பட்டி பொல திசாவர். ஓகேயா, இவர் தான் தன்னுடைய தலையை வந்து ஒரு வாள் வெட்டில வந்து துண்டிக்குமாறு ஆங்கிலேயர்கள்ட்ட மன்றாடிய வீரர். அடுத்தது ஜாக்வெல் யாருடைய புனித நூல்? வேடுவர், பௌத்தர்கள், இஸ்லாமியர். ஓகே, வக்ஷிதன் அன்மியூட் பண்ணுங்க. வக்ஷிதன் சொல்லுங்க பாப்போம். ஜாக்வெல் யாருடைய புனித நூல்? வேடுவர். வேடுவர். ஓகே, வெரி குட். வேடுவர்களுடைய. அடுத்தது இலங்கையை முதலில் ஆட்சி செய்த வெளிநாட்டவர் யார்? ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், போர்த்துகேயர். இலங்கையை முதல்ல ஆட்சி செய்த வெளிநாட்டவர் வந்து பாத்தீங்கன்னா போர்த்துகேயர். இலங்கை ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்ற ஆண்டு? எல்லாரையும் அன்மியூட் பண்றேன். நீங்கள் சரியான ஆண்டு, மாதம், திகதி மூன்றும் சொல்லணும். கேட்டது உங்களுக்கு ஆண்டு, ஆனா நீங்க இப்ப ஆன்சர்ல மூன்றும் சேர்த்து சொல்ல போறீங்க. சொல்லுங்க பாப்போம். 1948. ஓகே 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 வெரி குட். 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அல்லது மாசி மாதம் 4ஆம் தேதி 1948 ஆண்டு. ஓகே, அடுத்து பாருங்க, இலங்கையில் ஆதிவாசிகள் அதிகம் வசிக்கும் இடங்கள். இலங்கையில வந்து ஆதிவாசிகள் வந்து கணக்கிடங்கள்ல வசிக்கிறார்கள் வந்து பிள்ளைகள். இதுல 3 இடத்துலயுமே வசிக்கிறார்கள். தம்பானையில வசிக்கிறார்கள், விந்தனையில வசிக்கிறார்கள், திம்புலாகலையில வசிக்கிறார்கள். அங்க அதிகம் வசிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வழி என்று கேட்டிருக்கிறாங்க. தம்பானையில அதிகம் வசிக்கிறார்கள். அடுத்தது உலக மரபுரிமை பெற்ற பொற்கோவில் அமைந்துள்ள இடம். இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொற்கோவில் ஒன்று இருக்குது. உலக மரபுரிமையாக பெற்ற பொற்கோவில் எந்த இடத்துல அமைந்திருக்குன்னு கேக்குறாங்க பாருங்க. பொற்கோவில் இது உலக மரபுரிமையை பெற்ற ஒரு இடம். இது எங்க இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து புலனறுவையில இருக்குது. எது கேக்குறாங்க? மான், சருகுமான், சிங்கம். சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சருகுமான். ஓகே, சருகுமான படம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்குது, பார்த்து கொள்ளலாம். போன்ல வச்சிருக்கிறார்கள், ஜூம் பண்ணி பார்க்கலாம் சார். பெருக்க மரம் காணப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, பெருக்க மரம் சைட்ல இந்த பிக்சர்ல நீங்க படத்துல பார்க்கலாம். ஓகே, இந்த படம் எங்க இருக்குன்னு, இந்த மரம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. முதலாவது விட வந்து பாத்தீங்கன்னா தம்புள்ள, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வெண்ணார், மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா மிகுந்தலை. இலங்கையில பழமை வாய்ந்த பெருக்க மரம் வந்து எங்க இருக்குன்னா மென்னார்ல இருக்கு. அடுத்த கேள்வி 32வது கேள்வி. ஓகே, அடுத்த கேள்வி 32வது கேள்வி. பிரதீக்ஷன் அன்மியூட் பண்ணுங்க.
மிஸ் நாளைக்கு சுற்றல் புக்ல பார்த்தப்போ உலக பாரம்பரியமை பெற்ற பொற்கோயில் அமைந்துள்ள இடம் எதண்டு இருக்கு. தம்புல தான் மிஸ் இருக்கு புக்ல. தம்புல ஒரு பொற்கோயில் உண்டு. ஓகே, வெரி சாரி, சேஞ்ச் ஆயிட்டு, சாரியா. தம்புல தான் சரியான விட. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி வாசிங்க, பிரதீக்ஷன் வாசிங்க. மரச்செருக்கல் வேலைப்பாடுகளுக்கு பிரசித்தி பெற்ற இடம் எந்தக தேவாலயம். ஓகே, வெரி குட். மரச்செருக்கல் வேலைப்பாடுகளுக்கு பிரசித்தி பெற்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா எம்பக்க தேவாலயம். அடுத்தது பரங்கிய இன மக்கள் பின்பற்றும் சமயம் எது? இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம். பரங்கிய இன மக்கள் பின்பற்ற சமயம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ சமயம். அடுத்தது கேட்டிருக்கிறாங்க, இலவச கல்வியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? டிஎஸ் சேனநாயக்க, டவுஜி கண்ணங்கரா, மூனா நல்லதம்பி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இலவச கல்வியின் தந்தை டவுஜி கண்ணங்கரா, அவர்தான் பிள்ளையர் எங்களுக்கு வந்து இந்த புலமை பரிசு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியவரும் டவுஜி கண்ணங்கரா. ஓகேயா. அடுத்த கேள்வி, கொழும்பிலே அரச மரங்களை வெட்டுவதற்காக அன்றைய ஆங்கிலேயரிடம் அரசு எடுத்த முடிவை எதிர்த்து ஒரு இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? ஓகே, கொழும்புல வந்து அரசுக்கு சொந்தமான இந்த மரங்களை வெட்டுறதுக்கு அன்றைய ஆங்கிலேயர்களால திட்டமிட்ட போது அங்க அது வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்த முடிவை தடுத்த ஒரு இயக்கத்தை உருவாக்கியவர் யார் என்று கேட்கிறாங்க. மீகொட்டுவ குணானந்த தீரர். ஓகே, இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற, நீங்க பாத்துக்கொள்ளலாம். அடுத்தது, தேசிய கீதத்துல தமிழ்ல மொழிபெயர்த்தவர் டவுஜி கண்ணங்கரா, ஆனந்த சமரகோன், மூனா நல்லதம்பி புலவர். ஜெனிஃபர் அன்மியூட் பண்ணுங்க. ஜெனிஃபர் ஆன்சர் சொல்லுங்கம்மா. அன்மியூட் பண்ணல, அன்மியூட் பண்ணாதான் நீங்க கதைக்கிறதுக்கு இருக்கும். அம்ஹர் அன்மியூட் பண்ணுங்க. ஜெனிஃபர் அன்மியூட் பண்றாங்களா? அம்ஹர் ஆனந்த சமரகோன். தமிழ்ல மொழிபெயர்த்தவர் இயற்றியவர் தான் ஆனந்த சமரகோன். தமிழ்ல மொழிபெயர்த்தவர் தம்பி புலவர். ஓகே, அடுத்தது கேட்டிருக்கிறாங்க, நாகமர பூவின் நிறம் எதென்று கேட்டிருக்கிறாங்க. நாகமரம் இலங்கையின் தேசிய மரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிறப்பூ 4 இதழை கொண்டு காணப்படும். அடுத்தது, ஆங்கிலேயரால தேச துரோகி என அழைக்கப்பட்டவர் கொங்காலி கொடபண்டா, ஆனந்த குமாரசுவாமி, மொனராவில கேப்பட்டை போல திசாவா. ஆங்கிலேயரால தேச துரோகி என அழைக்கப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா கொங்காலை கொடபண்டா. அடுத்தது, சிகிரியா அமைந்துள்ள மாவட்டம் மாத்தளை மாவட்டம். ஓகே, அடுத்தது, நமது நாட்டில் அதிகமாக வாழும் மக்கட்பிரிவினர் யாரு? 4 வகையான மக்கட்பிரிவினர் இருக்கிறார்கள். அதுல வந்து அதிகம் யார் வாழ்றது பாத்தீங்கன்னா சிங்களவர்கள். சிகிரியா எதற்கு பிரசித்தி பெற்ற இடம்? சிற்பங்கள், ஓவியங்கள், செதுக்கல் வேலைப்பாடுகள். சிற்பங்களுக்கு பிரசித்தி பெற்றது வந்து பாத்தீங்கன்னா இசுருமுனியா இருக்கிற குதிரையும் போர் தலைவனும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காதலர் சிலை. இப்படியான சிற்பங்கள் வந்து இசுருமுனியா சிற்பங்கள், சிற்பங்கள் பிரசித்தி பெற்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓவியங்களுக்கு பிரசித்தி பெற்றது வந்து பாத்தீங்கன்னா சிகிரியா. மரசெதுக்கல் வேலைப்பாடுகளுக்கு பிரசித்தி பெற்றது எம்பக்க தேவாலயம். சிகிரியா எதற்கு பிரசித்தி பெற்றது? ஓவியங்கள். தேசிய இலட்சிய நெற்கதிர்கள் குறிக்கும் விடயம் யாது? தன்னிறைவு, சௌபாக்கியம், தார்மீகம். தேசிய இலட்சணையில வந்து நெற்கதிர்கள் எதை குறித்திருக்குதென்றால் தன்னிறைவு. ஓகேயா. அடுத்தது, நோன்பு பெருநாள் கொண்டாடும் இனத்தவர்கள் ஜாவர்? சிங்களவர், தமிழர், முஸ்லிம் மக்கள். நோன்பு பெருநாளை கொண்டாடுற இனத்தவர் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் மக்கள். இலங்கைக்கு டங்கன் வெயிட் எத்தனையாம் ஆண்டு ஒலிம்பிக் பதக்கத்தை வென்று கொடுத்தார்?
ஓகே, முதலாக ஒலிம்பிக் பதக்கத்தை வென்று கொடுத்தவர் டங்கன் வைட் தான். 1948ஆம் ஆண்டு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கலாம். சுதந்திர தினம் என்ன, இலங்கை சுதந்திரம் அடைந்த வருடம், அந்த வருடம் தான் அவரும் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்று கொடுத்தார். அடுத்தது சிட்னி ஒலிம்பிக் போட்டியில ஒலிம்பிக் பதக்கம் வென்ற வீராங்கனை பெண், என்ன வீராங்கனை யாருன்னு கேட்டிருக்காங்க. டங்கன் வைட் உங்களுக்கு தெரியும் பிள்ளையால், அவர் ஒரு ஆண், அதே நேரத்துல அவர் முதலா ஒலிம்பிக் போட்டியில பதக்கத்தை வென்று கொடுத்தவர். இதுல சுசந்திகா ஜெயசிங்க இருக்கிறாங்க, சிந்தன விதானக இருக்கிறார். ஓகேயா, இதுல சரியான விடை சுசந்திகா ஜெயசிங்க. ஓகே, அடுத்த கேள்வி. உலக மரபுரியாமையாக கணிப்பு பெற்ற இடமாக அமையாதது என்று கேட்கிறாங்க. தலதா மாளிகை, சிங்கராஜவனம் அமையுது. மிருக காட்சி சாலை, என்ன அதுல எந்த மிருக காட்சி சாலையிடம் சொல்லவில்லை, அது பொருத்தமான விடையும் இல்லை. அடுத்தது அனுராதபுரத்துல காணப்படும் உலக மரபுரிமைகளில் ஒன்று என்று கேட்டிருக்கிறாங்க. புத்தர் சிலை, அடுத்து பாத்தீங்கன்னா காவெட் சிலை, அடுத்து பாத்தீங்கன்னா மகாபோதி மரம். அனுராதபுரத்துல காணப்படுற உலக மரபுரிமை பாத்தீங்கன்னா மகாபோதி மரம். சரியா, மகாபோதி மரம். அடுத்தது இந்துக்களின் பண்டைய சிவன் கோவில் காணப்படும் இடம். சிவன் கோவில் தான் பிள்ளைகள் புலனறுவையிலே இருக்குதா. இது இதுக்கு முதல் வந்தது மாறிட்டு, சாரி. அடுத்த கொங்காலை கொடபண்டா எத்தனையாம் ஆண்டு உயிர் நீத்தார்? 1949ஆம் ஆண்டு, 1849ஆம் ஆண்டு, 1848ஆம் ஆண்டு, 1847ஆம் ஆண்டு. கொங்காலை கொடபண்டா எப்ப உயிர் திறந்தார்ன்னு பாத்தீங்கன்னா 1848. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். 1948 சுதந்திர தினம். அதே நேரத்துல டங்கன் வைட் வின் பண்ணி தந்தார். அதுல இருந்து 1948, 1848 கொங்காலை கொடபண்டா உயிர் நீத்தார். இப்படியாக நீங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி இந்த ஆண்டுக்குள்ள ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அடுத்து பாத்தீங்கன்னா நிசங்கலதா மண்டபம், இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இருக்குது நிசங்கலதா மண்டபம். இது அமைந்துள்ள இடம் எதென்று கேட்கிறாங்க. அனுராதபுரம், தம்புள்ள, புலனறுவை. நிசங்கலதா மண்டபம் புலனறுவையில அமைந்திருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இலங்கை சார்பாக சர்வதேச மாநாடு ஒன்றில் கலந்து கொள்ளும் ஒருவர் தனது கௌரவத்தை காக்க எந்த மொழியில உரை நிகழ்த்துவது சிறந்தது என்று கேட்கிறாங்க. அகமட், அன்மியூட் பண்ணுங்க. தமிழில். ஆங்கிலத்தில். அகமட் சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஆங்கிலத்தில். ஏன் கதைக்காமல் இருக்கிறீர்கள்? அமர் அன்மியூட் பண்ணுங்க. அமர் சொல்லுங்க. ஆங்கிலத்தில். நீங்க கதைக்கிறது கேட்குது இல்ல. சொல்லுங்க அகமட், அமர். ஆங்கிலத்தில். ஓகே, ஆங்கிலத்துல. வெரி குட், கெட்டிக்காரன். அடுத்து பாத்தீங்கன்னா இலங்கையில வாழ்ந்து மறைந்து இலங்கைக்கு புகழ் தேடி தந்த விஞ்ஞானி யாருன்னு கேக்குறாங்க. ஆதர் சி கிளார்க். ஓகே, அடுத்த கொஸ்டின். இலங்கையின் தேசிய குறியீடுகள்ல ஒன்று பாத்தீங்கன்னா தேசிய இலட்சணை சிகிரியா, அல்ல எழுத்து பிள்ளையா இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து வாலிந்திய சிங்கம். இலங்கையின் தேசிய குறியீடுகள்ல ஒன்று தேசிய இலட்சணை சிகிரியா. இலங்கையின் தேசிய குறியீடாக வராது, இலங்கை அடையாளப்படுத்துற இடமாக வராது. ஓகேயா. அடுத்தது தேசிய மரபுரிமையாக கணிப்பு பெற்ற இடமாக அமையாதது என்று கேட்கிறாங்க. மிருக காட்சி சாலை, சிங்கராஜவனம், மகாபோதி விருட்சம். இடமாக அமையாதது, ஏற்கனவே இந்த கேள்வி முதலும் ஒரு தடவை வந்திருந்தது, மிருக காட்சி சாலை. பின்வரும் நிறுவனங்களில் உள்ளூராட்சி நிறுவனம் அல்லாதது எது? உள்ளூராட்சி நிறுவனம் அல்லாதது பாத்தீங்கன்னா மாநகர சபை, மாவட்ட செயலகம், பிரதேச சபை.
உள்ளூராட்சி நிறுவனம் அல்லாதது மாவட்ட செயலகம். ஓகே, மாவட்ட செயலகத்துக்குள்ள போட்டிருந்தா சரி போட்டு கொள்ளுங்க. வக்ஷிதா அன்மியூட் பண்ணுங்க, அடுத்த கேள்வி வாசிங்க. ஓகே, வீட்டில் உள்ள பலாமரம் ஒன்றை வெட்டுவதற்காக வீட்டில் உள்ள அனுமதி வழங்கும். வாசி. பலாமரம் ஒன்றை வெட்டுவதற்கு அனுமதி வழங்கும் பிரதேச செயலகம். பிரதேச சபை. சரியா, பிரதேச சபையிட்ட தான் வீட்டில் இருக்கிற ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதி பெற இடம் பிரதேச சபை. ஓகே, அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சரிப்படி அடையாளம் வர்றது. அரசு நிறுவனங்களிடமிருந்து சேவையை பெறும்போது லஞ்சம் கொடுப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். சரி. அடுத்தது, எமது பாதகமான செயல்கள் காரணமாக எமது பண்டைய பண்பாடுகள் அழிவுறும் நிலையில் உள்ளன. அதுவும் சரி. சர்வதேச மாநாடு ஒன்றில் இலங்கை சார்பாக பங்கு பற்றும் நபர் தனது தாய்மொழியில் மட்டுமே உரையாட வேண்டும். பிழை. அனைவருக்கும் விளங்கக்கூடிய வகையில அவர் பொதுவாக ஆங்கில மொழியில உரையாடுவது சிறப்பானது. அடுத்தது, ஆட்பதிவு திணைக்களத்தின் மூலம் தேசிய அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. அதுவும் சரி. ஓகே, அடுத்தது, நாட்டை பிரதித்துவப்படுத்தும் சர்வதேச நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் சந்தர்ப்பம் கிடைத்தால் அதனை மதிக்க வேண்டும். அந்த விஷயமும் சரி. ஓகே, உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து பிள்ளைகள் எம்சிக்யூ வினாக்கள் தான் வரும், இப்படியான கேள்விகள் வர்றதில்லை. ஆனால் ஓகே, பரவாயில்ல. நாங்கள் உங்களுக்கு 100 வினாக்களை தொகுத்து தந்திருக்கிறதால நாங்கள் பாஸ் பேப்பரும் பார்த்து அதுக்கு பிறகு இந்த எம்சிக்யூ வினாவும் பார்ப்போம். ஓகேயா? அடுத்தது பாருங்க, பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளியை நிரப்புக. முதல்ல சொற்களை வாசிப்போம், அடுத்ததாக கேள்வியை வாசிப்போம். DS சேனநாயக்கா, C. கண்ணங்கரா, கிராம அதிகாரி நாகமரம், போத்துக்கேயர் 1948, கரப்பந்தாட்டம், வீரத்தை 4 மாநகர சபை. இலங்கை ஆங்கிலேயரிடமிருந்து டேஷ் சுதந்திரம் பெற்றது 1948. இலங்கையின் முதலாவது பிரதம மந்திரி யாருன்னு பாத்தீங்கன்னா DS சேனநாயக்க. இலங்கை முதலில் ஆட்சி செய்த வெளிநாட்டவர் போர்த்துகேயர், 2வது ஒல்லாந்தர், அடுத்து வந்து ஆங்கிலேயர் அல்லது பிரித்தானியர் என்றும் சொல்லிக்கொள்ளலாம். இலவச கல்வியின் தந்தை C. கண்ணங்கரா. மரண சான்றிதழ் டேஷினால் வழங்கப்படும். பிரதிக்ஷன். கிராம அதிகாரி. ஓகே, வெரி குட். மரண சான்றிதழ் வந்து அருகில் இருக்கிற கிராம அதிகாரினால நாங்க உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, துஷேத் பண்ணுவோம். இலங்கையின் தேசிய மரம் நாகமரம். ஓகே, அடுத்தது அகமது அன்மியூட் பண்ணுங்க. இலங்கையின் தேசிய விளையாட்டு சொல்லுங்க. அஜீஃப் அன்மியூட் பண்ணுங்க. டீச்சர். ஓகே, இலங்கையின் தேசிய விளையாட்டு கரப்பந்தாட்டம். ஓகே, வெரி குட், கரப்பந்தாட்டம். அடுத்து, வாளேந்திய சிங்கம் டேஷ் கருதப்படுகிறது. வாளேந்திய சிங்கம் வீரத்தை கருதுகிறது. இலங்கையின் தேசிய கொடியில் டேஷ் நிறங்கள் காணப்படுகின்றன. 4 நிறங்கள். உட்கட்டமைப்பு அபிவிருத்தி டேஷ் வழங்குகிறது. மாநகர சபை வழங்குகிறது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமான விடையுடன் இணைக்க போறீங்க. இயற்கை வழிபடுவோர் எல்லா ஆன்சரையும் வாசிப்போம். சிங்களவர், பரங்கியர், ஆதிவாசிகள், முஸ்லிம், தமிழர்கள். ஓகே, இயற்கை வழிபடுவோர் வந்து பாத்தீங்கன்னா ஆதிவாசிகள், வேடுவர் குலத்தவர்கள். அடுத்தது, மாவிலை தோரணம் கட்டும் பழக்கம் உடையவர்கள் தமிழ் மக்கள். அடுத்தது, அல் குரானை பின்பற்றுவோர் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்.
இஸ்லாமியர். போயா தினத்தில் வெள்ளை நிற ஆடை அணிவோர் சிங்களவர்கள். பெரிய வெள்ளி கிறிஸ்தவர்கள், என்னோட வகையில சொல்லலாம் பரங்கியர். தேசிய கொடியில இருக்கிற இலக்கங்களால குறிக்கப்படுறது. நம்பர் 77 வந்து பச்சை நிறப்பட்டி குறிச்சு நிக்குது. 78 வந்து செம்மஞ்ச நிறப்பட்டி. 79 வந்து பாத்தீங்கன்னா சூழ உள்ள மஞ்சள் நிறம். 80 வந்து பாத்தீங்கன்னா அரச இலைகள். 81 சிவப்பு நிறப்பட்டி. ஓகேயா? செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஓகே பிள்ளைகள், இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது வில்லியம் கோபல்லாவ, இரண்டாவது டிஎஸ் சேனாயக்கா, மூன்றாவது ஜோன் கொத்தலாவல்ல, ஐந்தாவது 4வது
சாரி 86வது வந்து பாத்தீங்கன்னா SWRD பண்டாரநாயக்க இருக்காங்க. இதுல இந்த 85வது பட்டத்துல இருக்கிறது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். டீச்சர் நான் கண்டுபிடிச்சேன். டீச்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். டீச்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். CWW கண்ணங்கரா கண்ணங்கரா இவர் இல்ல பிள்ளையார். கண்ணங்கரா கண்ணங்கரா ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறார். கண்ணங்கரா வர மாட்டார். எனக்கு இந்த விட்ட படம் கொஞ்சம் டவுட்டா இருக்குது. இதை நீங்க ஸ்டார் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நான் கடைசியில சென்ட் பண்றேன். நான் கிளாஸ் முடிய நான் உங்களோட குரூப்புக்கு சென்ட் பண்றேன். ஓகே சரி பண்டா. ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல தரப்பட்டிருக்கிறதுக்கு ஆங்கிலத்துல எழுத சொல்லிக்கிறாங்க. படத்தின் பேர் பட்டர்ஃப்ளை, பென்சில், மை கண்ட்ரி எமது நாடு, நேஷனல் பிளாக் தேசிய கொடி, நேஷனல் பேர்ட் தேசிய பறவை, நேஷனல் ட்ரீ தேசிய மரம். அடுத்தது சிங்கள சொற்களை தமிழ்ல எழுத சொல்லியிருக்கிறாங்க பிள்ளைகள். எஹே ஜன்னம், எஹே என்ன அங்கே போங்கள், மிகே பலன்ன இங்கே பாருங்கள், அதனின் இந்த ஹன்ன அங்கே உட்காருங்கள், மிகே நவ இங்கே நில்லுங்கள். தெரியாதாக்க நீங்க பார்த்து எழுதி கொள்ளலாம். ஓகே அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வினாவிடை எழுதுறது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராமிய விளையாட்டுகள் எழுத சொல்லியிருக்கிறாங்க பிள்ளைகள். கிராமிய பிள்ளைகள் ஒரு ஒரு சின்ன திருத்தம். இந்த கொங்காலை கொடபண்டா வந்து உயிரிழந்தது வந்து பிள்ளைகள் பாத்தீங்கன்னா 1949 இதுல 48 உங்களுக்கு இதுல போட்டுடன் பிள்ளைகள் அதை மாத்திக்கொள்ளுங்க. இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்கவா. சரி ஓகே கிராமிய விளையாட்டுக்கள் உங்களுக்கு தெரியும். சடுகுடு, பல்லாங்குழி, கிட்டிப்புல் இப்படியாக எழுதலாம். அடுத்து மத்திய மலைநாட்டில் அமைந்திருக்கிற மாவட்டங்கள் 2 கேட்டிருக்கிறாங்க. இப்ப கண்டி சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அனுராதபுரம் மத்திய மலைநாட்டுக்கிட்ட வர்றது பகுதிகளை சொல்லலாம். எமது மரபுரிமை பாதுகாக்க நீர் செய்யத்தக்க பங்களிப்புகள் 2 கேட்டிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அதை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என அவற்றை வந்து
சிதைவு செய்யக்கூடாது. அதாவது அங்க எழுதுறது கீறுறது இப்படியான விடயங்களை செய்யக்கூடாது. அடுத்தது அழிக்கக்கூடாது. தேசிய மரபுரிமை என்றால் என்ன? தேசிய ரீதியில ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டிய விடயங்கள் அனைத்தும் தேசிய மரபுரிமையாக கருதப்படும். கைப்பணி தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் 4 கேட்கிறார்கள். ஒன்று நாங்கள் நூலை சொல்லலாம், பருத்தி சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தண்ணீர்ல இந்த மீன் வளர்ப்பு, அடுத்தது இந்த ஆடை நெய்கிறது பிள்ளைகள், அதை சொல்லலாம். பருத்தியிலிருந்து ஆடை நெய்கிறது. அடுத்தது மீன் வளர்ப்பு திட்டங்கள், இப்படியாக சொல்லிக்கொள்ளலாம். அடுத்து தேசிய மரபுரிமையை பாதுகாப்பதனால் நமது நாட்டுக்கு கிடைக்கும் நன்மை, எங்களோட நாட்டின் புகழ் அதிகரிக்கும். அடுத்தது எங்களோட நாட்டின் வரலாறு பேணி பாதுகாக்கப்படும், இப்படியாக சொல்லலாம். அடுத்து தபாலகத்தில் பெறக்கூடிய சேவைகள் 2 பாத்தீங்கன்னா ஒன்று தபால் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து காசு கட்டளைகளை பரிமாறிக்கொள்ளலாம். இலங்கை மின்சார சேவையினால் வழங்கப்படும் சேவைகள் பாத்தீங்கன்னா மின்சார சேவையை பெற்றுக்கொள்வது. அடுத்தது அரச நிர்வாக மின்சார சேவை என்றால் பிள்ளைகள் ஃபுல்லா மின்சாரத்தை வழங்குறது. அடுத்து பாத்தீங்கன்னா மின்சார இணைப்பை எங்களுக்கு தாரது. அது ரெண்டுமே அதுதான். அரச நிர்வாக சேவைகளை வழங்கும் அரச நிறுவனங்கள் 2. நிர்வாக சேவை வழங்குறது பாத்தீங்கன்னா பிரதேச செயலகத்தை சொல்லலாம். அடுத்த மாவட்ட செயலகத்தை சொல்லலாம். தற்கால அரச நிர்வாகத்தில் நீர் அடைந்த பொருளாதார நெருக்கடி, அது நீங்கள் தான் அதுக்குரிய விடை எழுத சொல்ல போறீங்களா? மியூட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். தேசிய மரபுரிமை ஓகே, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு இப்படியான கேள்விகள் வராது. உங்களுக்கு எக்ஸாமுக்கு MCQ, சரியா? MCQ தான் இப்படி 3 படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாடத்தை நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸ் பாத்தீங்கன்னா 3ஆம் பாடம் பார்ப்போம். ஓகே, எல்லாருக்கும் பாய், குட் நைட். Bye teacher. Bye teacher. Bye teacher. Bye teacher. Good night teacher. Bye teacher.